ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியா ஸ்டுடியோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேப்ரிக் பேங்கிள்ஸ் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னா பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க குட்டி குட்டி குழந்தைங்களுக்கு எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது என்கிட்ட இருந்த ஃபேப்ரிக்குங்க. ஏன்னா நான் ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மீதி இருந்த ஃபேப்ரிக்கில் என் குழந்தைக்காக நான் இப்போது மேக் பண்ணிகிட்ருக்கேன் ஃபேப்ரிக் பேங்கிள். ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ப்ளெயின் பேங்கிள் எடுத்துக்கோங்க. இந்த ப்ளெயின் பேங்கிளில் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சு இப்படி சுற்றுங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வாங்க. டைட்டாக சுற்றணும், விட்டுறக்கூடாது. அப்படி இல்லாட்டி இப்படி மடிச்சுக்கோங்க, ரெண்டாக மடிச்சுக்கோங்க. இப்படி ரெண்டாக மடித்து சுற்றினீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதோ இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கோங்க. ரெண்டாக மடிச்சுக்கிட்டு இப்படி இந்த மாதிரி டைட்டாக சுற்றுங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு எப்படி சுற்றுறேன் அப்படின்ட்டு? ரெண்டாக மடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம சுற்றுறோம். இது எவ்வளோ வேணும் அப்படின்றத நீங்கள் வளையல் வச்சு அளவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் மெட்டீரியல் எவ்வளோ வேணும் அப்படின்றது. இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வாங்க. நல்லா டைட்டாக பிடிச்சி சுற்றணும், இல்லாட்டி அந்த துணி கொஞ்ச நாளில் நகண்டு வந்துடும். டைட்டாக பிடிச்சி சுற்றுங்க. ஈஸியாக பண்ணலாம், என்னென்னா கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும். இந்த மாதிரி நம்ம ட்ரெஸ்ஸு பாப்பாவுக்கு தைக்கிறோம் இல்லை நமக்கு தைக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இது பண்ணிக்கலாம். மீற துணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டெய்லர்கிட்ட இந்த துணி மீந்த துணி கொடுங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை வச்சு நீங்கள் அழகாக மேட்சாக ஃபேப்ரிக் பேங்கிள்ஸ் நீங்களே பண்ணிக்கலாம் வீட்டில். ஸோ இந்த மாதிரி ஃபேப்ரிக் பேங்கிள்ஸ் ஆர்டர்ஸும் சாய் பிரியா ஸ்டுடியோவில் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ நவராத்திரி வருது, தீபாவளி வருது அடுத்தது. ஸோ ஏதாவது உங்களுக்கு நீடு இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய பேஜில். ஸோ இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த ரெண்டு இது இருக்கும் உங்களுக்கு. இதுவும் ஓப்பனில் இருக்குது, இதுவும் ஓப்பனில் இருக்குது. இங்கே இந்த கம் அப்ளை பண்ணுங்கள். இது நீங்கள் ஃபேப்ரிக் கம் கூட இது பண்ணிக்கலாம். நான் இந்த கம்மு யூஸ் பண்ணுறேன். 9000 இது இருக்குது இல்லையா, 8000 நேற்று நான் யூஸ் பண்ணிட்டீங்களா, அதே கம் தான் யூஸ் பண்ணுறேன். ஃபேப்ரிக் கம் விட இது ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த கம்மையே நான் யூஸ் பண்ணுறேன். ஃபேப்ரிக் கம் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட அதுதான் இருக்குது அப்படின்னா அது நீங்கள் வாங்கி ஒட்டிக்கலாம். கம் போட்டுட்டு இப்படி சுற்றி விட்டுருங்க. சுற்றி விட்டுட்டு இந்த கார்னர் இருக்கு இல்லையா, இங்கே கட் பண்ணிக்கோங்க. இந்த கார்னரை கட் பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ அது இந்த கம்மில் ஒட்டிக்கும். அதே மாதிரி இந்த கேப் இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த கேப்புக்கும் அதே மாதிரி கம்மை அப்ளை பண்ணுங்கள். கிளாத்லேயும் அப்ளை பண்ணலாம், நேராக பேங்கிள்ஸ்லேயும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு எப்படி கம் ஸ்டிஃபாக இருக்குது பார்த்துக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணுங்கள். நார்மல் இது பிளாஸ்டிக் பேங்கிள் தான், கடையில் விற்கும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் பேங்கிள்ஸ் இது பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி நம்ம வீட்டில் பழைய பேங்கிள்ஸில் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பழைய பேங்கிள்ஸ் கலர் போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கிற பேங்கிள்ஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்படியே விட்டால் ப்ளைனாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இதுக்கு மேலே லேஸ் நான் கொடுக்குறேன். அதே மாதிரி தான் கம்ப்ளீட்டாக இந்த பேங்கிள்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சா குழந்தைங்க இது பண்ணிடுவாங்க, பிச்சு எடுத்துடுவாங்க. ஸோ லேஸ்னால் அவ்வளோ சீக்கிரம் துணியிலேருந்து எடுக்க முடியாது. ஸோ அதனால் லேஸ் கொடுக்குறேன். இது நம்ம ப்ளவுஸுக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த லேஸ் தான்.
இதுக்கு மேலே குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாம் கொடுத்து கூட ஃபேப்ரிக் ப்ளஸ் குந்தன் ஸ்டோன் டிசைன் கூட நம்ம பண்ணலாம். அதுவும் நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ் போடுறேன். குந்தன் ஸ்டோன் வச்சு எப்படி ஃபேப்ரிக் பேங்கிள்ஸை வந்து டிசைன் பண்ணலாம் அப்படின்றது நான் போடுறேன். இன்றைக்கி குழந்தைங்களுக்காகன்னும் போது எனக்கு ஸ்டோனை விட லேஸ் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால் லேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி லேஸை வந்து இப்படி ஒட்டிக்கோங்க மேலே. இதோ நான் ஒட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு இன்ச் வச்சுருங்க. அதுக்கப்புறமா அதை பிடிச்சிட்டு அப்படியே ஒட்டிட்டு வந்துடலாம். ஒட்டிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த கார்னரும் அந்த கார்னரும் சேமாக இருக்க மாதிரி இருக்கணும். அது பார்த்துக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், இந்த கார்னரும் ஒன்றா இருக்குது இல்லையா? இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேப்ரிக் பேங்கிள்ஸ் லேஸை யூஸ் பண்ணி எப்படி பண்ணலாம், நம்மளோட கிளாத்தை வச்சு எப்படி பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு பேங்கிள் நான் பண்ணிட்டேன். நம்மளுடைய கிளாத்தை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய பேஜ் சாய் பிரியா ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது என் பொண்ணுக்காக நான் பண்ண பேங்கிள். ஸோ இந்த பேங்கிள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். டபுள் கலர் சேர்ந்த மாதிரி இருக்குது. எல்லோவில், மஸ்டர்ட் எல்லோவில், ப்ரௌனு ஆர் லைட் பிளாக்கு அதுவும் கலந்துருக்கு. ப்ளஸ் வந்து ப்ளூ கலர் லேஸ், ப்ளூவும் கோல்டும் கலந்த மாதிரியான லேஸை வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பேங்கிள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி சாய்பாபா அருளால் நான் வந்து அழகான ஃபேப்ரிக் பேங்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ நவராத்திரி ஸ்பெஷல்ஸ் வந்து நம்மளோட சேனலில் வந்துட்டுருக்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி பாபாவோட அருளால் பேங்கிள் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு யூஸ்ஃபுல்லான வீடியோவை வேறு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.